அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரர்களும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஜமாஅத் தொழுகை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதிகமாக ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களோடு மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கின்ற போது ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். நபியே நாயகமே, இரவு நேர தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு எனக்கு சிரமமாகி இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய வீடு மதீனாவின் எல்லையிலே தூரத்தில் இருக்கிறது. எனக்கு வேறு கண் பார்வை தெரியாது. இரவு நேர தொழுகைகளுக்காக என்னை அழைத்துக் கொண்டு வருவதற்கு யாரும் உதவிக்கு என்னிடத்திலே இல்லை. ஆக இரவு நேர தொழுகைகளை மாத்திரம் என்னுடைய வீட்டிலே நான் தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், வீட்டிலே இரவு நேர தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த சஹாபி திரும்பி செல்லுகிற போது அந்த சஹாபியை மீண்டும் அழைத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அஸானுடைய சத்தம் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறதா, உங்களுடைய காதுக்கு கேட்கிறதா என்று கேட்டபோது கண் தெரியாத சஹாபி ஆமாம் யா ரசூலல்லாஹ், பாங்குடைய சப்தம் எனக்கு நன்றாகவே கேட்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இரவு நேர தொழுகைகளை வீட்டிலே தொழ முடியாது, நீங்கள் மஸ்ஜிதுக்கே வந்து தொழ வேண்டும் என்று கண் தெரியாத சஹாபி அத்தனை காரணங்களை தன்னிடத்திலே வைத்திருந்தும் கூட வீட்டில் தொழுவதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்காமல் நீங்கள் ஜமாஅத்தோடே மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதை இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வமூட்டியதன் காரணமாக நாம் எங்கிருந்தாலும் சரி, இருவர் மூவராக இருக்கிற போது அந்த தொழுகையை எந்த வக்து தொழுகையாக இருந்தாலும் ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு அதிலே ஈடுபட வேண்டும். தனித்து தொழுவதை நாம் முற்று முழுதாக தவிர்ந்து ஜமாஅத்தோடு தொழுது கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிற போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அளப்பெரிய நன்மை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.